சார் ரெடியா இருக்காரு. அதான். வணக்கம் வணக்கம். நமக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியல, அவரு ரெடியா இருக்காரு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1036 ஒரு கலந்துரையாடல் வைக்கலாமே, ரொம்ப நாள் ஆச்சு கலந்துரையாடல் வச்சு. சரி, அது ரகசியமா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ரகசியம் அப்படின்னு வச்சேன். சீக்ரெட் சீக்ரெட்ன்றது எல்லாருக்குள்ளயுமே ஓப்பன் சீக்ரெட்ன்னு இருக்குது. வெளியில சொல்லிட்டா அது எப்படி சீக்ரெட் ஆகும்னு நம்ம குரூப்ல டிஸ்கஷன்லாம் போயிருந்தது. சீக்ரெட் வெளியில சொல்லாத வரைக்கும், விஷயம் என்னன்னு ஒண்ணுமே தெரியாத வரைக்கும் சீக்ரெட் பத்தி நம்ம பேசவே போறது இல்ல. ஒரு விஷயம் சொல்றேன், சீக்ரெட்டா வச்சுக்கோங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க, அப்படிதானே நம்ம சொல்றோம். அந்த சீக்ரெட்ன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப அழகா பக்குவமா சொல்லிட்டு அதை சொல்லி முடிச்சிடும். யாருக்கிட்ட ஷேர் பண்ணணும்ட்டு ஷேரே பண்ணல அப்படின்னா அது ஒரு மெசேஜ் இருக்கிறதாவே தெரியாது, அது சீக்ரெட்ன்றதும் தெரியாது, அவ்வளவுதான், அது அழிஞ்சு. யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிய சொல்றோம், ஒரு சீக்கிரம் ஒரு ஒரு விஷயத்த நம்ம வெளியில பப்ளிசிட்டி பண்ணாத ஒரு இடத்துல வைக்கிறோம், யார்கிட்டயே சொல்லும் போதுதான் அது வெளியில, ஓ இது சீக்ரெட்டா, யார்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்ற இது வருது. இப்படி பல சீக்ரெட் இருக்கு. நம்ம பிசினஸ் சீக்ரெட் இருக்கு, வேர்ல்டுல பொலிட்டிக்கல் சீக்ரெட்ஸ் நிறைய இருக்கு. பொலிட்டிக்கல்ல தான் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். நிறைய ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ் எக்ஸ்சேஞ்சு, அவங்களோட அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறது, அப்புறம் அரவணைச்சிக்கிற மாதிரியான அரவணைச்சிக்கிறது, முக்கியமா பார்த்தோம்னா பிசினஸ் சீக்ரெட்டா இருக்கு. இன்னும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருப்பாங்க, கடைசியில சண்டை போட்டுக்கவே மாட்டாங்க. நமக்குள்ளும் பல சீக்ரெட்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு சீக்ரெட் இருக்கு. ஜோஹர் விண்டோல சொல்லுவாங்க, இடன் ஏரியா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. ஜோஹர் விண்டோ 4 ஏரியா இருக்கு. அதுல ஓப்பன் ஒன்று, இடன் ஒன்று, ஹைடுன்னு ஒன்று, அன்னோன் ஒன்று, 4 ஏரியா. நேத்து கூட ராமு சார் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அந்த இது அதுல இடன் ஏரியான்னு ஒன்று இருக்கு, நம்ம மறைச்சு வச்சிருப்போம். இடன் ஏரியா ஒன்று இருக்கு, நம்ம மறைச்சிட்டு ஹைட் பண்ண ஒரு ஏரியா இருக்கு, சீக்ரெட் ஏரியா இருக்கு. நம்ம யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், நமக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நமக்கு சீக்ரெட்ஸ் இருக்கு, பல தெரியாத விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு நம்ம இதை பத்தி சிந்திக்கலாமே அப்படின்றது ஒரு யோசனை வந்தது. ஒரு காலத்துல ஒலிம்பிக்ல லிட்ரேச்சர் கூட அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்த சீக்ரெட் யாருன்னா தெரியுமா? லிட்ரேச்சருக்கு, பெயிண்டிங்க்கு, ஸ்கல்ப்சருக்கு, ஆர்ட்டுக்கு, இந்த மாதிரிக்கெல்லாம் கூட அவார்டு கொடுத்திருக்காங்க, ஒலிம்பிக்ல கொடுத்திருக்காங்க. யாருக்கு தெரியாது? தெரியாது. இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் நோபல் பிரைஸ், பீஸ் நோபல் பிரைஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. தெரியுது பாருங்க. இந்த சீக்ரெட் யாருன்னா தெரியுமா? இது கேட்கும் போதே நமக்கெல்லாம் வயிறு எரியுதுல்ல. ரிஜெக்ட் பண்ணிடுச்சான் கமிட்டின்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். இந்த மாதிரி பல சீக்ரெட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்றது. ஸ்பேஸ்ல போறப்ப இப்ப ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ரிசர்ச், ஸ்பேஸ் ரிசர்ச்ல பார்த்தோம்னா நம்ம ஈரோப் ஒரு பக்கம் பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான், சைனா எல்லாத்த விட பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்போ போட்டியா நாசா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கானா, இலான் மஸ்க் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு தனியா அமெரிக்கால. அவர் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி, 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு லான்ச் பண்ணாரு. அதுல இது வரைக்கும் ஸ்பேஸ் வாக் அப்படின்றது நாம என்ன பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஷிப் தான், ஐஏஎஸ். அதுல மட்டும்தான் வெளியில போயிட்டு அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஷிப் வெளியில இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல, அது 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. மெட்ராஸ் இதுல இருந்து, நம்ம பூமியில இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல வானத்துல இருக்குது, அதாவது ஸ்பேஸ்ல இருக்குது. இந்த இது அந்த ஸ்பேஸ் உள்ளர வாழறவங்க, அங்க ரிசர்ச் பண்றவங்க வெளியில, அதை விட்டு வெளியில அதை இதெல்லாம் பண்றாங்க. ஒரு பெல்ட் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த இது ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் வாக்க ஒரு பிரைவேட்
ஸ்பேஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து நமக்கெல்லாம் தெரியும், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இலான் மஸ்கோடது. அவங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. ஒரு 4 பேரை அனுப்பி, அந்த 4 பேர் ஒரு ராக்கெட்ல அனுப்பி, அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல தூரம் போயிட்டு வந்தவங்க ஸ்பேஸ்ல 1300 கிலோமீட்டர் தான் போயிருக்காங்க. இவங்க 1400 கிலோமீட்டர் போய் அங்க நிலைநிறுத்தி அந்த ராக்கெட்டை அந்த ஷட்டில்ல இருந்து அவங்க வந்து வெளியில வந்து பார்த்துட்டு 4 பேரும் வெளியில வந்து பார்த்து உலகத்தை பார்த்துருக்காங்க. அது வந்து ஸ்பேஸ் வாக்கா கருதப்பட்டு அது ஒரு ரெக்கார்ட் போச்சு. லைவ்லாம் வந்தது. முந்தா நாள் நான் பார்த்தேன், அந்த லைவ் எல்லாம் பார்த்தேன். லைவ் அப்படியே காமிச்சான். அதாவது யூடியூப்ல வந்தது லைவ் வந்து பல டிவி சேனல்ல காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிறைவேற்றத்துக்கு முன்னாடி பல சீக்ரெட்ஸ். ஸோ இப்படி சீக்ரெட் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கும். நம்ம டீம்ல நிறைய பேருக்கு ஒரு சீக்ரெட் இருக்கும். அப்புறம் எல்லாம் முடிச்ச பிறகுதான் வெளியில வர சீக்ரெட்ஸ்லாம். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ அதை பத்தி ஒரு கலந்துரையாடல், சீக்ரெட்ஸ் என்ன, ஏன் வெளியில வருது, சொல்ல மாட்டோம், நமக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ சீக்ரெட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்ல நம்ம கிட்ட இருக்கிற சீக்ரெட் வெளியில சொன்னது ஒரு இன்ட்ரெஸ்டிங், இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் பண்ணலான்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சேன். வாருங்கள், ஒருத்தரும் உங்களோட சீக்ரெட்ஸ், ரகசியங்களை ஓபன் பண்ணி சொல்லும் போதுதான் அது ரகசியம் எல்லாருக்கும் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால சொல்லிடுங்க. மூட்டையை அவுத்து விடுங்க. ரகசியத்தை ரகசியமா சொல்லிடுங்க. ரகசியத்தை ரகசியமா சொல்லிடுங்க. ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லிடுங்க. இல்ல அதனால என்ன பாதிப்புகள் ஏற்படுது, இது சில விஷயங்கள் என்ன நல்லது, ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க, யார் பேசுறது? சிவகுமார் சார் வாங்க சார். இத ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு சிவகுமார் சார். சார் நான் ஒண்ணும் இல்ல சார், நான் ஒண்ணு நீங்க இதை பேப்பர்லாம் வச்சு பார்த்த உடனே எங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் என்ன தோணுச்சுன்னா, இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க மாதிரி தோணுச்சு. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பட் ரகசியம்னாலே நாங்க அலுவலகத்துல இருந்தால நான் ரகசியமான ஒரு செக்டர் தான் ஒர்க் பண்ணேன். கான்பிடென்ஷியல் செக்டர் தான் ஒர்க் பண்ணேன். எந்த கான்பிடன்ஸும் வெளியே போகக்கூடாது. என் செக்டர்ல இருக்கிறது கான்பிடன்ஸ் வெளியே போகக்கூடாது. ரகசியம் போட்டுதான் அனுப்புவோம். ரகசியம் டாப் ப்ரியாரிட்டி எல்லாம் போட்டு ஃபைல் அனுப்புவோம். ஈவினிங் அனுப்பி எனக்கும் என்னுடைய அதிகாரிக்கு மட்டும்தான், இடையில ஆஃபீஸர் தான் தெரியாது, கையெழுத்து போட்டு அன்னைக்கே டெஸ்பெக்ட் பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட் டே போனா ஒரு முக்கியமான சஸ்பென்ஷன் ஆர்டர் இருக்கான், இல்ல முக்கியமான டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்கா இருக்கான். இது எல்லாம் எவ்வளவோ கான்பிடன்ஸ் நான் மெயின்டைன் பண்ணாலும் இடையில பாதிக்கப்பட்ட நபருக்கு நைட்டோட நைட்டா ஒரு மெசேஜ் போயிடுது. அதுல சம்பந்தப்பட்ட நபருக்கு மெசேஜ் போய் காலங்காத்தால என்னோட அதிகாரிக்கு போன் பண்ணுவார். என்ன சார் என்ன இப்படி பண்ணிட்டீங்களா சார்? என்ன ஒண்ணு பண்ணாங்க, அவருக்கு தெரியும். என்ன ஒண்ணு பண்ணாங்க சார்? என்ன சார் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா சார், இல்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்களா சார்? அவருக்கு ஷாக் ஆயிடும். சரி போனை போய் இதெல்லாம் உங்ககிட்ட பேச முடியாதுன்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்தவுடனே என்ன நேரா கூப்பிடுவார். உனக்கு எனக்கு நடந்த ரகசியம் எப்படி அவருக்கு பாதிக்கப்பட்டு என் காலையில் போன் பண்றாருன்னு கேட்பார். மண்டே உடைச்சுக்கணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், அதிகாரிகளுக்கும் ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப யோசனை பண்ணதுல அந்த ஃபைலு இடையில அவருடைய பிஏ போயிட்டு சாப்பா குத்திட்டு வரும். அவரு போறப்போ எதுவா இருந்தாலும் அவருடைய சாப்பா. அப்பதான் நான் கேட்டேன், சார் இடையில நமக்கு இடையில உங்க பிஏ ஒருத்தர் இருக்காரு சார், அவரு புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு சார், புதுசு கூட தெரிஞ்சிருக்காரு, அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு, அதை மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாரு சார். இப்படிதான் சார் ரகசியம் என் மூலம் போயிருக்காரு. இப்படி எல்லாம் ஆபீஸ்ல நடக்கிற ரகசியங்கள், டிரான்ஸ்பர், போஸ்டிங், சஸ்பென்ஷன் ஆர்டர், டிஸ்மிசல் ஆர்டர்லாம் பாதிக்கப்பட்ட நபர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிகாரிகளுக்கு சங்கடமாயிடும், எங்களுக்கு சங்கடமாயிடும். இந்த மாதிரி எல்லாம் ரகசியங்கள் உடைக்கப்படுகின்றன. ஒண்ணு அரசியல் ரகசியங்கள். இன்னொரு ரகசியம், ஆபீஸ் ரகசியம். ரொம்ப நாளா ஒரு அம்மா அக்கா பேர்லயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாணி ராணின்னு வச்சுங்க. வாணி அக்கா, ராணி தங்கச்சி. அந்த ராணிக்கு எஜுகேஷனல் குவாலிபிகேஷனோ இல்லை, ஆனா ராணி பெரிய அக்காவுக்கு she has completed all the வேலைக்கு வேண்டிய தகுதி எல்லாம் அவங்களுக்கு, ஆனா தங்கச்சிக்கு இல்லை. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அக்கா செட்டில் ஆயிருப்பா, என்னுடைய சர்டிபிகேட் வச்சு நீ வேலைக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு
அந்த ராணி பிகம் வாணி ஆயிட்டு, நான் தான் வாணி, நான் தான் +2 படிச்சிருக்கேன், இதெல்லாம் இந்த டிகிரி படிச்சிருக்கேன், இந்த ட்ரைனிங் இருக்கு, எல்லாம் கொடுத்து ஷி வில் பிஹேவ் லைக் எல்லாமே இருக்கும். அப்பெல்லாம் எஸ்எல்சி சர்டிஃபிகேட்ல ஒரே ஒரு ஐடென்டி மார்க் தான் வித்தியாசப்படும், மற்றபடி ஆள் போட்டுக்கிட்ட எல்லாம் இல்லை. இந்த ராணி வில் ஒர்க் வாணினே போட்டு பல காலம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம், ஒரு பீரியடுக்கு அப்புறம், ஒரு அளவு லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அக்கா மறந்தே போயிருப்பாங்க. அக்காவுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. அக்காவோட சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு தான் இவங்க வேலைக்கு செய்யறாங்க. சேர்ந்த பிறகு ஒரு பீரியட்ல அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது, உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க ரியல் சர்டிபிகேட், போகஸ் சர்டிபிகேட், ஃபேக் சர்டிபிகேட், அவங்க அக்கா சர்டிபிகேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு போட்ட பெட்டிஷன் எழுதுவது. என்கொயரி பண்ணி ஆர்டிஓ என்கொயரி அதெல்லாம் போய் பார்த்தா, ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலா படிக்கல, அக்காவோட சர்டிபிகேட் தான் படிச்சிருக்காங்க, அக்காவுடைய ஐடென்டிட்டி இவனுக்கெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் டிசிப்ளினரி ஆக்ஷன், ரிமோட் ஃப்ரம். இந்த சீக்ரெட் எப்படி வெளியே வந்தது அப்படின்னு பார்த்தா, வேலை செய்யற பொண்ணுக்கும் அவருடைய நண்பர்களுக்கு, அவருடைய வாழ்க்கை நண்பர் மட்டும் இருப்பாங்க இல்லைங்களா, ஆண் நண்பர், அவர் பிரிஞ்சு போறப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அவர் போட்ட பெட்டிஷன்ல இந்த ரகசியம் உடைக்கப்படுகிறது. ஸோ அந்த பெண் அக்கா சர்டிபிகேட் வச்சு வேலை செஞ்சுட்டு நல்லா போயிருந்தது ஒரு வாழ்க்கை, அவருடைய ஆண் நண்பர்களால் ரகசியம் உடைக்கப்பட்டு அவருடைய கேரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அலுவலகத்துல சில நடக்கிற ரகசியம். இதை விட நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து எவ்வளவு சீக்ரெட்ஸ் எல்லாம் போய் எப்படி எல்லாம் சில அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவ்வளவு சீக்ரெட் மெயின்டான ரகசியங்கள் உடைக்கப்படுகிறது. ஆனா வாழ்க்கையில ரகசியம் புனிதமானதுன்னு ஜெயகாந்த் சொல்லியிருக்காரு. சீக்ரெட் இஸ் சேக்ரெட்னு சொல்லுவார். அது சிறுகதையா எழுதுவார். அப்பாவுடைய நடத்தையை சந்தேகப்பட்டு பையன் ஆராய்ச்சி பண்ணுவான், டிராயர் ஆராய்ச்சி பண்ணுவான், அப்பாவுக்கு யாருடைய தொடர்பு இருக்கு, என்னென்ன போறாரு, எங்கெங்க வர்றாரு, அப்பாவுடைய ரகசியத்தை ஆராய்ச்சி பண்றதா பையன் ரொம்ப தீவிரமா இருப்பான். அது தெரிஞ்சுக்கிட்டான் அந்த கதையில வரும். சின்னது அம்மா சொல்லுவார், அவருடைய ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியும், அதை நீ அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீக்ரெட் இஸ் சேக்ரெட், ரகசியம் புனிதமானது, அதை நீ உடைச்சி அப்பா என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லெட் த சீக்ரெட் பீ சீக்ரெட்டா, அது புனிதமானது, அதை நீ எல்லாம் கெடுத்துக்கிட்டு அவரை அவமானப்படுத்தி என்னை அவமானப்படுத்தி நீ அவமானம் பண்ண வேண்டியது, அது அப்படியே இருக்கட்டும். அந்த ரகசியம் எனக்கு தெரியும், அது அப்படியே ரகசியமா இருக்கட்டும், நீ போட்டு மண்டையை உடைச்சிக்காது இந்த கதையை முடிப்பாரு ஜெயகாந்த். ஸோ ரகசியம் தன்னுடைய வாழ்க்கை மேல போறவங்க எப்படியா இருந்தாலும் ரகசியம் ஒரு நாள் உடைப்படுகிறது, எப்படியாச்சும் ஒரு நாள் உடைப்படுகிறது அப்படின்றத நான் சொல்ல வருது. பட் சீக்ரெட் ஷுட் பி கிவன் ரெஸ்பெக்ட். ஒருத்தருடைய பர்சனல் சீக்ரெட் ஷுட் பி கிவன் ரெஸ்பெக்ட். என்னுடைய ரகசியம், என்னுடைய போகக்கூடிய ரகசியம், என்னுடைய சிலதெல்லாம் இருக்கலாம், அது ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் டு எனிபடி. உலகத்துக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. என்னோடவே அறியணும்னு நான் நினைச்சிட்டேன். அதெல்லாம் அவன் தெரிஞ்சு பொறுப்பே இல்லை எனக்கு, அதனால ஒரு இல்லை. அப்படியே நான் ரகசியத்தை நான் வச்சுட்டு இருக்கேன். குடும்பங்கள்ல எல்லா ரகசியங்களும் சில ரகசியமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதை உடைச்சி சீரழிச்சு கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு ரகசியத்தை பற்றி ஒரு அபிப்பிராயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அந்தரங்கம் புனிதமானது நீங்க சொன்ன கதை. அந்தரங்கம் புனிதம், அந்தரங்கம் புனிதமானது, ரகசியம் புனிதம், அந்தரங்கம் புனிதமானது. அவரை ரேணு நம்ம இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெயகாந்த் சொல்லுவார், சீக்ரெட் இஸ் சேக்ரெட்னு வரும். அவர் ஜெயகாந்தன் அதுக்கு அந்த வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷன் ரகசியம் அந்தரங்கம் புனிதமானது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு நினைவு வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரே டயத்துல ஸ்டேட் கவர்மெண்ட்லயே ஒர்க் பண்ணா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே ஒர்க் பண்ண. பாருங்க சார், பாருங்க சார். இங்க ஒர்க் பண்றது அவங்களுக்கு அங்க தெரியாது, அங்க ஒர்க் பண்றது இவங்களுக்கு தெரியும். ரெண்டுத்துலயும் ஒர்க் பண்ணா, கடைசியில மாட்டிக்கலாம். ஆனா ஒன்னும் பெருசா இல்ல, எஸ்கேப் ஆயிடான்னு வச்சுக்கோங்க. பட் தெரியாத இங்க தெரியாத அங்க ஒர்க் பண்ணா, அங்க தெரியாத இங்க ஒர்க் பண்ணா, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு அவனுக்கு அமைஞ்சது. 2 சம்பளம் வாங்க. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய சாமர்த்தியம் வேணும்ல. சாதாரணமெல்லாம் இது பண்ண முடியாது. அந்த இம்பர்சனேஷன் ரியலி எங்களுக்கு சர்ப்ரைஸ் சார். அந்த வாணி ராணி சொல்றது உண்மையில் பேர் மாத்திருங்க. அது வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க சார். நல்லா செட்டில் ஆயிட்டு நல்லா ப்ரொமோட் ஆகி வர்ற நேரத்துல அவருடைய ஆண் நண்பரால் அந்த ரகசியம் தெரியப்பட்டு அவங்க கேரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இல்ல ரகசியம் எப்படி இருந்தாலும் யாருக்கு ஒரு நாள் வெளியில வந்துடும், ஒரு நாள் வெளியே வரும்ன்றதா. அது ரகசியம்ன்றது சார் வெளியில வராத வரைக்கும் அது ஒரு மெசேஜ் கிடையாது சார். அவங்களுக்குள்ளே இருந்துனா அது எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, அது ரகசியமே கிடையாது, அது அவங்க சொந்த கதை.
ஆள் மாறாட்டம் எப்போ இம்பர்சனேஷன். ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இது யாருகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்ப ரகசியம். அது என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு வெளில வரும். ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற வரைக்கும் வெளியில வராது சார். எதனா ஒரு பிரச்சனையில அவங்களுக்குள்ள ஒரு பிணக்கு வந்துடுச்சுன்னா அந்த நேரத்துல வெளியில வந்துடும் ரகசியம். அடுத்து யார் பேச போகுது? பிரேமா மேடம் எதனா பேசுறீங்களா? இருந்தாங்க மேடம். இல்லைங்க சார், பேசலைங்க சார். சரிங்க மேடம், ஓகே. சார், அதாவது அடுத்து யார்? வாங்க. நானும் வந்து என்னுடைய கடைசி 5 வருடம் வந்து விஜிலன்ஸ்ல இருந்தேன். அப்பயும் வந்து அந்த மாதிரி ஒரு நம்ம செய்யற விஜிலன்ஸ்னாவே சீக்ரெட் தானே. ஆமா, வெளியில சொல்ல முடியாது சில விஷயங்கள் வந்து எனக்கும் பாஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அது வந்து அந்த மாதிரி லீக் ஆனது கிடையாது. நானும் லீக் பண்ண மாட்டோம், அவரும் லீக் பண்ண மாட்டோம். ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேஸும் வந்தது. ஒருத்தர் வந்து 2 இடத்துல வேலை செஞ்சார். ஒரு ப்ரொஃபஸர் 2 காலேஜில் 2 இன்ஸ்டிடியூஷன்ல. அப்புறம் கடைசியாக வந்து சம்பள பிரச்சனை ஏதோ வரும்போது அவர் வேலை செஞ்சது வந்தது. அது எவ்வளவோ டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணார், பட் என்னென்னமோ முடியல. அது ஒன்று. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் சீக்ரெட் சினிமாவை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த பாபநாசம் படத்தில் அந்த அந்த ஒருத்தனை வந்து செத்துருவான், சும்மா அடிக்கும்போது செத்துருவான். அந்த அந்த பிணத்தை எப்படி மறைச்சி வச்சான் அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹீரோ வந்து யாருக்கிட்டையும் சொல்லலை. அந்த ஒய்ஃபே கடைசியாக கேட்பாங்க, கடைசியாக என்னதாங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கமல்ஹாசன் வந்து அது என்னோடய போகட்டும் அப்படின்னு சொல்லி முடிப்பார். அதாவது பெஸ்ட் சீக்ரெட் மெயின்டைன்றது. அது சொல்லலை, அது யார்கிட்டையுமே சொல்லலை. ஈவன் he didn't reveal to his wife. அது ஒன்று. பட் எனக்கு தெரிஞ்ச ரகசியம் அப்படிங்கிறது வந்து அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் சம்திங் ஃபிஷ்ஷி. முக்கால்வாசி ரகசியங்கள் வந்து முக்கால்வாசி சில இது வந்து ஜெனிவனாக இருக்கும், சில இது வந்து இல்லீகலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து இன்னொன்று, இந்த மருத்துவத்துறையில் வந்து சில ரகசியங்களை காப்பாற்றிட்டு இன்னைக்கு வெளிக்கொணராகவே போயிட்டாங்க. சில நாட்டு மருத்துவர்கள் வந்து தங்களுடைய மருத்துவ முறைகளை வந்து வெளியே சொல்லாமல் அவங்களுக்கு மட்டும் வச்சுட்டு இந்த சிகிச்சையை வெளியே சொல்லாமல் வேற யாருக்கு இப்போ நிறைய சீக்ரெட் அது நிறைய பேருக்கு தெரியாமல் போகுது. இப்போ நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் சமீபத்தில். அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கக்கூடாதுன்னு என்னோட அபிப்பிராயம். அட்லீஸ்ட் அவங்க ஃபீல்டில் இருக்கவங்களுக்காவது சொல்லி கொடுத்துருக்கணும். அது சொல்லி கொடுக்கல. அதே மாதிரி தான் இந்த மேஜிக் ஃபீல்டுலேயும் அப்படி தான். மேஜிக் ஃபீல்டில் வந்து சீக்ரெட் வந்து ஒரு முக்கியம். சீக்ரெட் தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் ரசிக்க முடியாது. ஆனால் சில மெஜிஷியன்ஸ் வந்து யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் பப்ளிக்கிட்ட சொல்ல வேண்டாம், எமங் மெஜிஷியன்ஸ் கூட சில பேர் சொல்ல மாட்டாங்க. நான் கூட கேட்டிருக்கேன், ஏங்க நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லி தானே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அப்போ அவர் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணியிருந்தால் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன் சில பேர்கிட்ட. அது ரைட்டு சார், பட் இது ரொம்பவும் பிரபலம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நமக்கு பிஸ்னஸ் போயிடும் அப்படிம்பாரு. பட் இருந்தாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் வர்றதுக்கு இன்னொருத்தர் சீக்கிரட்டை உடைச்சிருக்காருல. அது மாதிரி நீங்கள் ஜென்யூனான ஆட்களுக்கு வந்து கற்றுக் கொடு. சில பேர் ஃப்ரீயாக கற்றுக் கொடுப்பாங்க, சில பேர் காசு வாங்கிட்டு கற்றுக் கொடுப்பாங்க. கோர்ஸ் எனக்கு சில நண்பர்கள் நிறைய இருந்தாங்க சீக்ரெட்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு, நானும் கற்றுக்கிட்டேன் நிறையா. மற்றபடி சீக்ரெட்னு எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பார்க்குறது வந்து இந்த இப்போ அதிகமாக பார்க்குறது இந்த ஃபீல்டில் தான். அது யாருக்காவது தெரியணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் வேற ஒன்று, இதெல்லாம் யார் கேட்க போகிறா? இப்போல்லாம் எல்லாம் யூடியூப்ல இருக்கு. ஆல் மேஜிக்ன்றது எல்லாமே யூடியூப்ல இருக்கு. ஏன்னா இன்னும் சில இது தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. தெரியாத இருக்கு, நிறைய இருக்கு வெளியில. நீங்க வந்து கத்துக்கணும்னா கத்துக்கலாம், அவ்வளவுதான். பட் சீக்ரெட்ஸ் ஒன்ஸ் இட் இஸ் ரிவீல்டு இட் லூசஸ் இட்ஸ் ஃப்ளேவர். மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதானா அப்படின்ட்டுருவாங்க. ஒரு காலத்துல வந்து மேஜிக்னா வந்து ஏதோ மாய மந்திரம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க சார். ஆமா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, இல்ல ஏதோ சீக்ரெட்ஸ் இருக்கு நம்ம அவங்களுக்குள்ள. அதாவது மேஜிக்ன்றது என்னன்னா, நாங்க மேஜிஷியன் என்ன செய்யறாரோ அதை நம்ம பார்க்கல, நம்ம பாக்குறது வேற. இதுதான் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான்.
நம்ம பாக்குறது வேற. நம்ம என்ன பாக்குறோமோ அந்த மேஜிஷியன் செய்யல. அதான் அதான் ஸ்பீடு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு புறா எடுக்கிறார் அப்படின்னா, ம். ஒரு கையை அப்படி வச்சுக்கிட்டு வெறுமனே அப்படி புறா எடுக்கிறார் அப்படின்னா, அது புறா எங்கேயோ இருக்கு. இல்லன்னா வராது வேகம் இருக்கு பாருங்க, அந்த எடுக்கிற வேகம் இருக்குல்ல, அது வந்து நம்ம கண்ணை வந்து மறைச்சிரும். சார். எல்லாமே வந்து சார் மெஜிஷியன் செய்யறது எல்லாமே உள்ள இருந்து வெளியில கொண்டு வராங்க. திருப்பி மறைப்பாங்களா? இல்ல, மறைக்கிறது இருக்கு. அது இருக்கு, கொண்டு இருக்கு வந்திருக்காங்க. இருக்கு. நாட் பிக் 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 திங்ஸ் ரொம்ப பண்றது கிடையாது. மறைக்கிறது இதுதான். சின்ன விஷயம், சின்ன பெரிய சின்னதை விஷயங்களை மறைப்பாங்க. மறைக்கிறவங்க இருக்காங்க சார். யானையை மறைக்கிறதெல்லாம் பார்த்திருக்கேன் நான் ஸ்டேஜ்ல. ம். அந்த சர்க்கார் ஷோல வந்து பார்த்திருக்கேன் நான். பட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு. அன்லஸ் நீங்க மற்றவங்களுக்கு சீக்ரெட் தெரியாத வரைக்கும், மற்றவங்க வந்து அதை ஒண்டரா பார்க்குற வரைக்கும் அது ரசிப்பாங்க. சார் எப்படி சார் அப்படின்னு கேட்டா அதான் வெற்றி அதுல. ஏன்னா அது வெற்றி கிடையாது. ஆமா. நீங்க சொதப்பிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஆனா இன்னொன்னு சார், அதுலயும் நீ சொதப்புனாலும் சரி பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இருக்கு இருக்கு அது இருக்கு. இல்லையோ? சார் வணக்கம், நான் வாங்க. பேசலாமா? வாங்க சொல்லுங்க. வாங்க பேசுங்க. வணக்கம். இங்க பாருங்க, நீங்க இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது சீக்கிரட்டை பத்தி சொல்லும் போது இந்த புத்தகத்தை எடுத்தேன். புத்தகத்தினால வாங்கின புக்கு இது வந்து என்கிரிப்ஷன் வந்து என்கிரிப்ஷன் டெக்னாலஜின்னு போட்டிருக்கு. ரகசியமாய். சரி, இப்போ வந்து இது வந்து என்னுடைய இமெயில் இப்போ பாஸ்வேர்ட்லாம் சீக்கிரட்டா தான் வச்சிருக்கேன். யாரும் இதுவரை எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏடிஎம் பின்னு லைஃப்ல இதெல்லாம். அடுத்து வந்து நான் இது கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது, அசோக் லைனில் ஒர்க் பண்ணும்போது சில இடத்துலலாம் ரொம்ப எல்லாருக்கும் அட்மிஷன் கிடையாது. நான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருந்ததுனால, அதாவது டிசைன் பண்ணதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கொண்டு போகிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இது. அதாவது அதுக்கு இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணணும், என்ன ஃபெசிலிட்டி வேணும், எப்படி மேனுஃபேக்சரிங் வேணும், அந்த டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணுறதுக்காண்டி ஐ பின் அலவுட் த்ரூ அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் முதற்கொண்டு ஆர் அலவுட் ஃப்ரம் அவர் டிபார்ட்மெண்ட். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. ஓகே, அதில் வந்து இதில் வந்து அசோக் லைனில் இருக்கும்போது எது ரிட்டர்ன் இதுவும் கிடையாது. பட் நான் ரேவா எலக்ட்ரிக் கார் கம்பெனிக்கு போகும்போது அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. அதனால அங்கே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே ஒரு சைன் பண்ணி கொடுக்க ஒரு டாக்குமெண்ட் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட். அங்கேயும் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருந்ததுனால ப்ராசஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுனால ஐ எம் அலவுட் வெரி டிசைன், ப்ரோட்டோடைப்பிங், ஈவன் ப்ரோட்டோடைப்பிங் ஐ எம் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் டு சர்டன் ஆக்டிவிட்டீஸ். அதனால வந்து அங்கேயே கான்ஃபிடென்ஷியல் அக்ரிமெண்ட் இருந்தது. இதை லைஃப்பில் வந்து ஆக்சுவலி அதெல்லாம் காப்பாற்றிருக்கேன். நான் பண்ண இதுக்கு அப்புறம் வெளியில் எதுவும் எடுத்துட்டு சொல்லலை. அது நடந்திருக்கு. அதெல்லாம் எப்படி ரீகலெக்டட். நெக்ஸ்ட் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் திருமலை நாயக்கர் பேலஸுக்கும் ஒரே சுரங்கப்பாதை இருக்கு. அது வந்து சீக்ரெட்டா இருக்கு. அது இப்போ வந்து அதுக்குள்ள காசு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் காசு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள. ஏதோ ஒரு புனிதமான பிளேஸுங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அதுல வந்து ஒரு கம்பி வலை போட்டு கண்ணாடி போட்டு யாரும் காசு போடாதபடி ஆக்கிட்டாங்க. இப்ப இருக்கிற கண்டிஷன்ல தான் நினைக்கிறேன். இது ரகசியத்தை பத்தி. ஓகே, ரகசிய வாழ்க்கையில முக்கியமானதுதான். அது வந்து சில இதெல்லாம் நம்மளை பண்படுத்தும், மித்தவங்களை யாரையும் புண்படுத்தாது. சில இதெல்லாம் இருக்கு. வாழ்த்துக்கள் சிறப்பா. நான் இன்னொரு அடுத்த நிகழ்வுக்கு போறதுனால பேலன்ஸ் யூடியூப்ல பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. நீங்க அது சீக்கிரட்டாவே சொல்லிருக்கலாம். ரைட், மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. வசந்தி மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். வாங்க. அதாவது சீக்ரெட் அப்படின்னா நிறைய விதமான சீக்ரெட்ஸ் இருக்கு நீங்க சொன்னாப்ல. ஒன்று வந்து அதாவது பர்சனல் லைஃப்ல இருக்கிறத எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று ஓகே, அது வந்து யார்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்களுக்கு சொல்லலாம், இல்லாட்டி சொல்லாமலே இருந்துடலாம். சில இதெல்லாம் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து எப்போ வந்து நம்ம ரொம்ப சீக்ரெட்டாக இருப்போம் அப்படின்னா, எப்போ ஒரு டிசீஸ் வருதோ அந்த டிசீஸை வந்து எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம். சிலர் வந்து கம்பேஷனட்டாக இருப்பாங்க, சிலர் வந்து அதை வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, சிலர் நமக்கு அதுக்கு வேண்டிய சொல்யூஷனை சரியாக கொடுக்க மாட்டாங்க,
ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸை ஈஸியாக அட்வைஸ் அந்த அட்வைஸ் இந்த அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து சில சமயம் டிசீஸ்க்கு வந்து நம்ம போய் சொல்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து கேன்சர் வந்தப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட கேன்சர்னு சொல்லவே இல்லை. ஏன்னா சொல்லி இருந்தாங்கன்னா அவங்க கீழே போயிருப்பாங்க, அந்த கொஞ்ச நாள் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது தாங்கிக்கிற சக்தி இருந்திருக்காது. அப்புறம் வந்து அதை எப்படி எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அதனால அவங்க வந்து சைலண்ட்ல ஒன்றும் இல்லை அப்படியே சொல்லி அவங்க வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து நம்மலாம் கொஞ்சம் வந்து மெச்சூர்டாக இருக்கிறோம். நமக்கு எது சொன்னாலும் நம்மளோட பாடி நமக்கு தெரியணும், இதை தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு அப்படி நம்ம இப்போ அவுட்லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிசீஸ்னா ஓகே, நம்ம அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்ட்டு. ஆனால் ரொம்பவே டெலிகேட்டாக இருக்கிறவங்க கிட்ட, ரொம்பவே கஷ்டப்படுறவங்ககிட்ட உனக்கு வந்து டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல எஸ்பெஷலி கேன்சர் அதெல்லாம் வந்ததுன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. இன்னொன்று, நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தப்போ எங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவசி ஓத். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து முடிச்சுட்டு நீங்கள் வேலை கடைசி நீங்கள் வந்து ஓத் எடுத்துக்கும் போது அந்த ரெஜிஸ்ட்ரி முடிச்சுட்டு அமெரிக்கன் ரேடியாலஜி ரெஜிஸ்ட்ரி எடுத்துக்குவீங்க. அதை எடுத்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கும்போது நீங்கள் எந்த பேஷண்ட்டை வேணால் ரேஸு க்ரீடு இல்லாமல் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க. அது ஒரு ஓத்து மெடிக்கல் எடுக்கிறாப்லே தான். அது ஒரு ஓத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவசி, அதாவது அவங்களுக்கு இருக்கிற டிசீஸை பற்றியோ யார்கிட்டையுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அது ப்ரைவசி ஆக்ட். இங்கே வந்து எப்படி அப்படின்னா, உங்களோட இப்போ நான் வந்து டாக்டர்கிட்ட போனால் என்னோட டிசீஸை பற்றி என் ஹஸ்பண்டுக்கு கூட தெரிய வேணாம்னு சொல்லிடலாம் நான். ஸோ அது வந்து ஒரு இதுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியணும், உங்கள் விஷயத்தை யாருக்கெல்லாம் தெரியப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதில் ஒரு காலம் இருக்கும். யாருக்கும் தெரியப்படுத்த வேணாம் அப்படின்னா ஹஸ்பண்டு கூட தெரியப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா இங்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால அந்த ஸ்டெப் அதாவது செகண்ட் ஹஸ்பண்டு, எக்ஸ் ஹஸ்பண்ட் இப்படிலாம் இருக்கிறதுனால அவங்க யாருக்குமே தெரிய வேணாம்னு கூட நினைக்கிறதுலாம் நிறைய சகஜமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரிசர்ச் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய சீக்ரெட்ஸ் அவங்க உள்ளே தான் வச்சுருக்குறாங்க. ஏன்னா வெளியில் விட மாட்டாங்க. வெளியில் போச்சா அடுத்தவங்க அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்கல்ல, அதை திருடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, காப்பி பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி தான் வச்சுக்குவாங்க. ஒரு ஃபைலுக்கு 10 ஃபைல் இருக்கும், எங்கேயாவது வச்சுட்டு போவாங்க. ஓப்பனாக நீங்கள் கான்ஃபரன்ஸில் கூட சயின்டிஃபிக் கான்ஃபரன்ஸில் தான் பேசுவாங்களே ஒழிய மற்றபடி எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட ப்ராக்ரஸுக்கு ரொம்ப இதாகிடுது. நம்ம பர்சனல் ப்ரைவசி, அதாவது உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை யார்ட்டையா நம்ம சொல்கிறோமா, இல்லை வந்து நம்மளோட சொல்லவே மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேங்க்கு பாஸ்வேர்டை யாருக்காவது கொடுப்போமா? நாங்களாம் இங்கேருந்து வரதுக்கு முந்தைய அதை 2-3 இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு வருவோம், யாருக்காவது அந்த புக்கு கிடச்சிடக்கூடாதுன்ட்டு. இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் அதை தூக்கிட்டே வந்துடுவார், ஊருக்கே தூக்கிட்டு வந்துடுவார். அவர் கையில் இருந்து அது சேஃப்னு நினச்சிக்குவார். நான் சொல்வேன் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வைக்கலாம், இது என்ன இந்த பெரிய பெரிய புத்தகத்தை தூக்கிட்டு வரீங்க நீங்கள் அப்படின்னா, இல்லை கம்ப்யூட்டர் யாராவது இது பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ அதனால நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் பேங்க் பாஸ்வேர்டையும் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது அவ்வளவு சேஃபாக வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட்னு ஒன்று நடந்துட்டுருக்கு. அதாவது எப்படின்னா, எங்களுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டின்னு ஒன்று தான் எல்லாத்துக்குமே. அந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை போட்டிங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியே தெரியும். ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக நீங்கள் என்னைக்கு டென்டிஸ்ட்டை போனீங்க, என்னைக்கு என்ன பண்ணீங்க, எல்லாத்துமே அது வந்துடும் வெளியில். உங்கள் ஆதார் கார்டு மாதிரி, நம்ம ஆதார் கார்டு மாதிரி வச்சுக்கங்களேன். இப்போ இதனால அந்த சோஷியல் செக்யூரிட்டி நாங்கள் சேஃபாக வச்சுருக்கோம். அது கடைசி 4 நம்பர் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. எங்கே கேட்டாலுமே அந்த கடைசி 4 நம்பர் மட்டும்தான் கேட்பாங்க. அதை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதை வந்து யாருக்காவது கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்கள கம்ப்ளீட் நம்ம ஐடென்டிட்டியை மாற்றி நம்மளோட கிரெடிட் கார்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்க முடியும். எல்லாத்தையும் அவங்க வந்து ஸ்க்ரூ அப் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி இப்போ சைபர் தெஃப்ட் இதெல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால நம்ம சீக்ரெட்ஸ் நிறைய ஆயிடுச்சு. முந்திலாம் வந்து இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நம்மக்கிட்ட பேசுனா வந்து இந்த நகை வாங்கினேன், அந்த நகை வாங்கினேன், அதெல்லாம் இப்போ யாராவது நம்ம பேசுகிறோமா அப்படிலாம்? அதெல்லாம் ரொம்ப
சீக்கிரட்டா வச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து இது பண்றோம், அது பண்றோம். அந்த அந்த இதே கிடையாது. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் உங்க வேலையை பார்த்து போறேன். ஏதாவது ஒரு காமன் இடத்துல மீட் பண்றோம், ஹலோ சொல்றோம். அதுவும் ஒரு லெவல்ல தான். அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்லே ஆயிடுச்சு எல்லாமே. ரொம்ப க்ளோஸா போய் பேசுறது அதெல்லாமே கொஞ்சம் எல்லாருமே அவாய்ட் பண்றாங்க. ஸோ இதனால சீக்ரெட் அப்படிங்கிறது அந்த காலத்துல நம்ம நினைச்சாப்புல இல்லை. இந்த காலத்து சீக்ரெட்டு, இந்த காலத்து சீக்ரெட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிருச்சு. ஆம், அதனால நம்ம வந்து அதை எடுத்தபடி நம்ம காஷியஸா இருக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. நம்ம குழந்தைங்களை பத்தி நம்ம எங்கேயாவது வெளியில பேசுறோமா? சரி, எங்க அப்பாலாம் என்னை பத்திலாம் பேசுவாரு எல்லார்கிட்டயும். எங்க எங்க வீட்டுல வந்து ஆமா அதுக்கு அதுக்கு போறா, இதுக்கு போறா, நான் அதுக்கு போக சொன்னேன், அவ போல, இதெல்லாம் பேசுவாரு. அப்பெல்லாம் எங்களுக்கு தப்பாவே படல. நீங்க உங்க பிள்ளைகிட்ட பேசி பாருங்க, அவங்க என்ன என்ன சண்டை போடுவாங்க கிட்ட. என்ன பத்தி எதுக்கு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற? அவசியம் கிடையாது. என்னை பத்தி ஒன்றும் சொல்ல வேண்டாம். முதல்ல என் பையன் முதல்ல ஆரம்பிச்சிருவான். என் பையன் என்னை பத்தி நான் என்ன பண்றேன், என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டுருவான். நம்மகிட்டே பேச மாட்டான், நம்மகிட்டே சொல்ல மாட்டான், நான் எங்கேயா சொல்லிடுவேன் அவன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களே நம்மகிட்ட நிறைய சீக்கிரட்டை சொல்றது இல்லை. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம கடைசியில் தான் தெரியும். சரி, அவங்க லவ் பண்றதை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா? லவ் பண்றாங்க ஒரு சொல்றாங்களா? நமக்கா யாராவது காது மூலம் வந்து விழுந்தா சரி, இவன் 2 3 தடவை போனை எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போனா ஓ யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ பேரண்ட்ஸ் கிட்டயும் சில்ட்ரன் கிட்டயுமே சீக்ரெட்ஸ் நிறைய இருக்கு. அவங்க கல்யாணம் ஆனோன்னா இன்னும் சீக்ரெட் ஜாஸ்தியா போயிடுது. நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்றது கிடையாது. அவங்க அவங்க கல்யாணம் ஆனோடனே அவங்க வந்து இந்த பையன் தான் தானே வளர்ந்தான், இப்போ ஏன் ஒன்றும் பேச மாட்டேங்கிறான். அது பிள்ளைங்கிட்ட வேற சொல்லி வச்சிருக்காங்க. அந்த குழந்தை வந்து சொல்லுது, ஏதோ சொல்ல ஆரம்பிச்சது. அப்போ என் பையன் சொல்றான், we already talked about this, that you are going to talk to that about that only to me and your mom. ஏன் பாட்டிட்ட பேசுறேங்கிறான். ஸோ ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் அவங்க வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, இது சிலர்கிட்ட தான் சொல்ல முடியும், சிலர்கிட்ட சொல்ல முடியாது. என்னோட அம்மா அப்பாட்ட இப்படி எல்லாம் மாறிடுச்சு இப்போ. ஸோ அதனால நம்ம சீக்ரெட் அப்படிங்கிற மேலாக்கில் எடுத்துக்க வேணாம். இது வந்து நிஜமாவே டீப்பா இருக்குது. மாலதி அதை சொல்ல வர. அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சிலர்லாம் வந்து இந்த சமையல் கலையை வந்து ஒரு லாஸ்ட் அது பினிஷிங் டச் வந்து யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க மேடம். ஏன்னா அந்த அந்த சீக்ரெட்டா வச்சுக்குவாங்க அவங்க. ஆக்சுவலி அது வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது அந்த டேஸ்ட் அவங்களுக்கு போயிடும் அப்படின்றதால ஒரு சிலர் வந்து அதை சொல்றது கிடையாது. அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லி தராங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. ஹோட்டல்ஸ், ஒரு சில ஹோட்டல்ஸ் எல்லாம் அதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. அவங்களோட சீக்ரெட்டா அவங்க சொல்றது கிடையாது. இப்ப அதை வச்சே ஒரு சீரியல் கூட வந்திருக்கு, நான் பார்த்தேன், சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து சட்னியோட சீக்ரெட்டை சொல்ல மாட்டாங்க, சாம்பாரோட சீக்ரெட்டை சொல்ல மாட்டாங்க. அதுதான் அந்த சீக்ரெட் தான், அதுதான் வந்து அவங்கள ஹோட்டலோட நல்ல வளர்ச்சிக்கு காரணமா அதை அவங்க வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ரவிவர்மா ஓவியர் இருக்காரு இல்லையா, அவரு கூட அப்படிதான். அவரோட ஆசிரியர்கிட்ட அவர் வந்து ஓவியம் கத்துக்கும் போது அவர் வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாராம். ஆனா ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லி கொடுக்க மாட்டாராம். ஏன்னா வந்து குருவா மிஞ்சின சிஷ்யன் ஆயிட போறான் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு பயம் இருந்து இருக்குது. அதை வந்து அதையும் நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சொத்து விவகாரங்களை வந்து ஒரு சிலர் வந்து சீக்ரெட்டா வச்சுக்கிறாங்க சார், வச்சுக்கிறாங்க மேடம். ஒரு சில நேரத்துல ஒரு சில வீட்டுல எதுனா சொத்தை நம்ம வந்து மாத்தணும், கொள்ளணும், அபகரிக்கணும் அப்படின்னும் போது அதெல்லாம் சீக்ரெட்டா செய்யறாங்க மேடம். அதெல்லாம் நடக்குது நாட்டுல, அதெல்லாம் நிறைய நடக்குது. இதெல்லாம் தான். இது நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். என் பையனுமே ஸ்கூல் போயிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து எல்லாத்தையும் ஒப்பிப்பாங்க பிள்ளைங்க. என்ன நடந்தது டிக்டோவா அப்டேட் எல்லாத்தையும் ஒப்பிப்பாங்க. எப்ப காலேஜ் போனாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்டா ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதோ அப்ப வந்து நம்மளுக்கு எல்லாத்தையுமே சொல்றது இல்லை. இப்ப நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்க வந்து போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து போவாங்க, அவங்கள பத்தி நம்ம ஒரு நாள் விசாரிச்சோம்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படிதான் கேட்பான் என் பையன். ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் கேட்பான். நான் கேட்டு கேட்டு அவன்கிட்ட நிறைய நேரம் நோஸ்கட் வாங்கி இப்போ ஒரு சில கேள்விகள்லாம் நான் கேட்கறதே கிடையாது. ஆக்சுவலி நம்ம எதுக்காக கேட்கணும், நம்மளாம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் விசாரிக்கிறது இல்லை. நம்ம எதிர்க்க பார்க்கும் போது அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். பிள்ளைங்க கிட்ட கேட்கறது கிடையாது. இதுவும் மெயின்டைன் பண்றோம். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களும் இப்ப கூட எங்க வீட்லயே எங்க பேத்தி கிட்ட நாங்க வீக்கெண்ட்ல பேசுறோம். எங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான் நல்லா. ஆனாலும்
அவங்க அப்பா அவங்க அம்மாவை என்ன பேசுறாங்க அப்படின்றத ஒரு காதுல கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அவங்க எதனா பேசுனாங்கன்னா அவளோட கவனம் அங்கதான் போயிடுது. அவ எவ்வளவோ சொல்லுவா, நீ அவங்க கிட்ட பேசு, நாங்க பேசுறதை ஏன் நீ கவனிக்கிறேன்னு அவ கேட்க மாட்டா. அது மாதிரி அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஆனா அதை ஒரு சிலர் மறைக்கவும் செய்யறாங்க ஒரு சில விஷயங்களை. கடைசியா வந்து எங்க ரிலேஷன் தான் ஒருத்தவங்க, ஏய், அவங்களுக்கு வந்து அன்னைக்கு விழுந்துட்டாங்க அன்கான்சியஸான, அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. எங்க அத்தை தான் வச்சுக்கோங்களேன். நாங்க போய் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் காலே எனக்கு தான் வந்துச்சு, இது மாதிரி இருக்கமான்ட்டு. நாங்கெல்லாம் அன்னைக்கு போய் பாக்குறோம். அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, எங்க பேட்டி, அவங்களோட பேட்டி சொல்றா, பாட்டி இன்னும் கூட ஏடிஎம் கார்டை கொடுக்க மாட்டாங்க, பேங்க் கார்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அவங்க கூட தான் போயிட்டு நாங்க வந்து ஏடிஎம்ல இருந்து கேஷ் எடுப்போம். இப்ப கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இது ரியலாவே நடந்தது எங்க அத்தை வீட்டுல. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நினைவே போயிடுச்சு. அவங்க நினைவு தெரியற வரைக்குமே இது நடந்தது. இதுதான் மேடம், இதெல்லாம் ரகசியமா ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைச்சேன் மேடம். தேங்க்யூ சோ மச். இதுல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மாலதி சொல்லணும்னு நினைச்சேன் சொல்ல. என் பையன் பெரியவன் ஸ்வீடன் போய் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணா, ஒரு போட்டோ போட்டு ஸ்டேட்டஸ்ல பேர் போட்டு ஸ்வீடன் போட்டான். அவன் அடுத்த முறை போன் பண்ண போது, எதுக்கு இந்த விளம்பரம், எதுக்கு இந்த எதுக்கு இந்த விளம்பரம் போன் பண்ணி கேட்டான் அவங்க அம்மாவை. அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து இன்னைக்கு, அதாவது மேடம் வசந்தி மேடம் சொன்னதுதான், அவங்க சம்பாதிக்கிறது வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சில நேரத்துல வெளிப்படையா இருக்கும். அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரட்டா மாறும். கல்யாணம் ஆன மாதிரி சுத்தமா எல்லாம் சீக்கிரட்டா மாறிடும். பேங்க் அக்கௌண்ட்ல எந்த யாரோட பேங்க் அக்கௌண்ட் யாருக்கும் தெரியாது, என்ன ஏது இல்லைல்ல. ஆமா, வேலைமல் மேடம் ஏதோ சொல்ல வரீங்களா? சிவகுமார் சார் சொல்ல வரீங்களா? ஒரு ஃபேமிலி சீக்ரெட் சொல்லலாம், ரகசியம் உடைஞ்சு போச்சு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங், எங்களுக்கே சர்ப்ரைஸ் ஆன ஒரு ரகசியம். என் 3வது பையன் லவ் மேரேஜ். அது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சொல்லியிருக்கீங்க. சரி, நானும் பக்கத்து வீட்டு நண்பரும் ஒன்னாவே வேலைக்கு வந்தவங்க, ஒன்னாவே கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆனது. அவர் பிராமின், நான் பிராமின். அவர் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும், எங்க வீட்டுல இருக்க எல்லாம் தெரியும். என் பையனுக்கும் அவ பொண்ணுக்கும் 2 வயசு இருக்கு. ஆனாலும் பழக்க வழக்கங்கள வேற வேறதான். எனக்கும் இருக்க பழக்க வழக்கங்களும் வேற வேற. நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு. 3 வருஷமா தொடர்ந்து இருக்கு. எனக்கும் தெரியல, என் நண்பனுக்கு தெரியல. என்னால நம்பவே முடியாத அந்த ஒரு ரகசியம் எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. சரி, என் மருமக அப்போ வருவா, தீபாவளிக்கு வருவோம், பலகாரம் கொடுப்பா, நாங்க போவோம் வருவோம். அவ கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்காக என் தந்துகிட்ட புக்கு வாங்க வருவோம், போவோம். அவ்வளவுதான் தவிர அவங்க 2 பேரும் பேசிய பார்த்ததே இல்லை. கொஞ்ச நாள் பெங்களூர்ல ஒர்க் பண்ணா, இங்க இந்த பொண்ணு இங்க மெட்ராஸ்ல ஒர்க் பண்ணிச்சு. அப்புறம் வாரம் ஓடி வந்துருவோம், வாரம் ஓடி வந்துருவோம். பெங்களூர்ல திங்கக்கிழமை காலையில் போனா வெள்ளிக்கிழமை ஓடி வந்துருவோம், சனி ஞாயிறு. போன் எடுத்தா பால்கனிக்கு போயிடுவோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்க உட்காந்து, ஃப்ரெண்ட்ல அங்க உட்காந்து பேசிட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை. சரி, எங்க இதுலயே அங்க போன்ல பேசிட்டு இருப்பாங்க, நாங்க உட்காந்துட்டு இருப்போம். இவன் அங்க உட்காந்து பால்கனியில் பேசிட்டு இருப்பான், அந்த பொண்ணு அங்க உட்காந்து பால்கனி. 2 பேரும் பேசுறவங்க எனக்கு தெரியவே தெரியாது. இது கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி. இந்த ரகசியம் பாருங்க, எனக்கு தெரியவே தெரியாது. புரியுங்க, நான் ரொம்ப நுட்பமா கவனிக்கிறவன், எதையும் நுட்பமா கவனிக்கக்கூடியவன். என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இந்த அந்த ரகசியம் என்னால கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னான், இவன் ஆபீஸ் போறப்போ கரெக்டா அந்த பொண்ணு ஆபீஸ் போகும், இவன் கிளம்புறப்ப கிட்டத்தட்ட ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல ஆபீஸ் வரும். இதெல்லாம் எனக்கு கவனிக்கல. அப்புறம் தான் தோணுச்சு எல்லாமே கண்டினியூ ரிலேஷன்ஷிப் ஃபார் தி லாஸ்ட் 2 or 3 years ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. இது எப்படி ஃபேமிலி ஒத்துக்குவாங்கன்னு அந்த பொண்ணு பயந்தது. நான் அவ்வளவு கண்டிப்பான ஆள் இல்லை, எங்கிட்டயும் சொன்னேன். கடைசியில பொண்ணுன்னு பாக்குறப்பதான், அப்பா நான் ஒண்ணு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, ப்ரொபோஸ் மேரேஜ் ரம்யா இருப்பாங்க. என்னடான்ற, என்னடா ஆமாம்பா அப்படின்னா. சரி, என்ன இல்லையா, பட் மகாதேவன் இல்லைங்கடா, அவங்க ரொம்ப ஆப்டாக்டா, ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. இல்லப்பா அதுதான் பயப்படுறா
அதான் பயப்படுறாரு, நீ தான் கன்வின்ஸ் பண்ண அவர் போயிட்டு அப்படின்னு. ஸோ they maintained that secret for the nearly 2 or 3 years. ஒரு டீப்பா கவனிக்கிற நானே என் கண்ணே என் மதிப்பே மறைச்சிட்டாங்கன்றது இந்த ரகசியத்தை நான் சொல்றேன். ரகசியம் உடைஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் வச்சீங்கன்னா தெருவில் இருக்கும் எல்லாருக்குமே எப்படி they maintain their சீக்ரெட் லவ், சீக்ரெட் அஃபேர், சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதெல்லாம் தெரியறது இல்லை, நமக்கு தான் தெரியறது இல்லை. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு கூட தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இது எனக்கு பெரிய சர்ப்ரைஸான ஒரு ரகசியம். எங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு சின்ன லவ் அஃபேரில் நடந்த ரகசியம். உடஞ்சாதான் சார் அது ரகசியம். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஹெராயின் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஹெராயின் போதைப் பொருள். ஆமா சார், சொல்லுங்க. ஹெராயின் வந்து போதைப் பொருள். இந்த ஹெராயின் வந்து ஒரு காலத்துல வந்து மெடிசனா பயன்படுத்திருக்காங்க. ஆமா. அதே மாதிரி கெச்சப் இருக்கு இல்லையா? கெச்சப் நம்ம இது தக்காளி சாஸ் ஊத்தி சாப்பிடுறோமே, சாஸ் மாதிரி கெச்சப் வருது இல்லையா? இதையும் முதல்ல வந்தப்ப மெடிசனா தான் பயன்படுத்திக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அலாரம் இருக்குல்ல நமக்கெல்லாம், இப்ப அலாரம் மாடர்ன் வந்ததுல, ஒரு காலத்துல வந்து அலாரத்துக்கு வாட்சே இல்லாதப்ப அலாரத்துக்கு என்ன பண்ணாங்க? வாட்ச் எல்லாம் இந்த மாதிரி இப்ப வாட்ச் இல்ல, இதெல்லாம் இல்லைன்றப்ப இந்த அலாரம் காலையில எழுப்புறதுக்குன்னு ஒரு தொழில் இருந்தான். அவங்க கிட்ட காசு கொடுத்துட்டா காலையில எத்தனை மணி தான் கதவு தட்டுவாங்களா, கதவு திறந்தா வந்து எழுப்பிடுவாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து தெரியாத விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. நான் வரிசையா சொல்லிட்டு வரேன், பேசுங்க, வாங்க வாங்க. வணக்கம் சார், வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரகசியம்ங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லாருக்குமே உண்டு. ரகசியம் இல்லாத மனிதன் கிடையவே கிடையாது. சார்லாம் சொன்ன மாதிரி சில ரகசியங்கள் வெளிப்படும், சில ரகசியம் செத்தால் கூட வெளியில வராது. அது பொதுவா வந்து வெளியில ஒரு பேச்சு இருக்கு பாத்தீங்களா, பெண்கள்கிட்ட எது சொன்னாலும் அது வந்து வெளியில சொல்லிடுவாங்க. கிடையவே கிடையாது சார். நிறைய ரகசியம் காப்பவர்கள் யாருன்னா பெண்கள் தான். ஆனா அவங்க வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா சொல்லிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு ரகசியத்தை காக்கணும்னு ஒரு பொண்ணு நினைச்சிட்டான்னா கடைசி வரை சொல்ல மாட்டா. அதுதான் இப்ப சார் சொன்ன விஷயமும், அவங்க வீட்டு விஷயம் சொன்னாங்க இல்லையா, அதுதான். அதே மாதிரி நிறைய இருக்கிறாங்க. எத்தனையோ ஒரு வாழ்க்கையில அவங்க காதலிச்சவங்க ஒருத்தங்களா இருப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ணி போனவங்க வேறையா இருக்கும்போது அந்த விஷயத்த அவங்க வந்து சொல்ல முடியாது. யார்கிட்ட சொல்லுவாங்க நினைச்சு பாருங்களேன். அப்படி பல ரகசியங்கள் பல பெண்கள் மனதுல அப்படியே அமுங்கி இருக்கு. அதுக்கு ஒரே உதாரணம் கூட பெண்ணுடைய ரகசியம் காப்புக்கு நம்ம குந்தி தேவி. அது ஒரு புராண கதை தான். இந்த குந்தி தேவி வந்து கர்ணனுடைய பிறப்பு ரகசியத்தை இறுதி வரையில யார்ட்டையும் அவங்க சொல்லல. எதுக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், அந்த பெண்ங்கிறதுக்காக. அதனால இந்த பொய்சா சொல்றதுதான் அது. பொண்ணுன்னா கட்டாயம் வந்து அவ ரகசியம் சொல்லிடுவோம். சொல்லவே மாட்டா சார், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லவே மாட்டாங்க அவங்க. ரொம்ப டக்குன்னு சொல்றது ஆண்களாக தான் இருந்திருக்காங்க, நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஆண் நண்பர்கள் அப்படி சொன்னதை நான் பார்த்திருக்கிறேன், நிறைய சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி ரகசியங்கள் சில வேளை அப்படி ரொம்ப பத்திரமா காத்து வச்சு டப்புன்னு ஒரு நாள் உடைஞ்சு போயிடும். அது மாதிரி எல்லாம் நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில நடந்திருக்கு. இப்ப ரொம்ப பக்கத்துல நம்ம கிளாஸ்மேட்டே வந்து, நான் வந்து கோஎஜுகேஷன்ல தான் படிச்சேன் நாக்கும். அப்ப வந்து பிஎஸ்சி படிக்கும்போது நம்மெல்லாம் அப்போ ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருப்போம்னு வச்சுக்கோங்க. ஒரே ஜாலியா எல்லாத்தையும் அண்ணன் தம்பிட்டு ஓடிடுவேன். ஆனா அதுல மாட்டினவங்க நிறைய பேர் இருப்பா. அதுல உதயான்னு எனக்கு ஒரு ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு வந்து என்னன்னா வந்து ஒரு பையனை, அவன் வந்து இவ வந்து இந்த நாங்க வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு, அந்த பையன் வந்து எக்கனாமிக்ஸ் பையன். அந்த காலேஜ் பியூனோட பையன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே 2 பேருக்கும் லவ் வந்துட்டு. ஆனா எங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்க கணக்கான்னு எல்லாத்தையும் பேசுறதுனால எங்களுக்கு அந்த லவ் மேட்டர் வெளியில தெரியவே இல்லை. கடைசியில என்ன எந்த அளவுக்கு போயிட்டுதுன்னா, அவ வந்து வீட்டுக்கே தெரியாம 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுல மாட்டினது நாங்க தான். ஏன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி உங்களுக்கு சொல்லாம அவ இருந்திருப்பா. அது என்ன, நான் தான் ரொம்ப மாட்டினேன். எனக்கு ரொம்ப டீப் ஃப்ரெண்ட் அவ. எங்கிட்ட கூட அந்த ரகசியத்தை அவ சொல்லவே இல்லை கடைசி வரை. அப்புறம் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்கிட்ட எப்போ சொல்லுவாங்க, நீயாவது அன்னைக்கு சொல்லியிருந்துக்கலாம்ல பாப்பா, நம்ம அப்பவே அந்த பொண்ணை சுதாரிப்பு பண்ணிருக்கலாமே பாரு. அப்பதான் சொன்னேன், மாமா உண்மையிலே எனக்கு தெரியாது, அவங்க இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும், நாங்க எல்லாத்தையும் நல்லா பேசுற மாதிரி. இது மாதிரி நிறைய ரகசியங்கள் வந்து வாழ்க்கையில சார் சொன்ன மாதிரி சிலரை உயர்த்தி விடும், சிலரை கீழே தள்ளி விட்டுரும் அந்த ரகசியம் சொல்லாம இருக்கிறதுனால வாழ்க்கையில. அதனால ரகசியம்ங்கிறது
அந்த எல்லா திரைப்படங்களும் அந்த காலத்துலயும் அந்த ரகசியத்தை பற்றி பாட்டு போட்டிருக்கான், இந்த காலத்துலயும் போட்டிருப்பான். அந்த காலத்துல ஒரு பாட்டு நல்லா இருக்கும், பெரிய இடத்து பெண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. ரகசியம் பரம ரகசியம் அது நமக்குள் இருப்பது அவசியம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த காலத்துல எல்லாருக்கும் அந்த குரலை கூட கம்மி பண்ணிட்டு அந்த சுசீலா அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. எதுக்காக சொல்றேன்னா அப்படியே ஒரு அந்த அது அது கடந்து 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 போகும், அந்த ரகசியம் என்பது கடந்து போகும். சார் சொன்ன மாதிரி இந்த மெஜிஷியன்ஸு, நாட்டு மருத்துவம், இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா நம்ம சொல்றத சரியா புரிஞ்சுக்கிடாம தவறா செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரகசியத்தை மறைத்தவர்கள் உண்டு. நம்மளை தவிர வேற யாரும் பெரிய ஆளாயிடக்கூடாதுன்னு ரகசியத்தை மறைத்தவர்கள் உண்டு. நிறைய ரகசியங்கள் அப்படித்தான் மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா ரகசியங்கள் வந்து வசந்தி அம்மா சொன்னதையும் சிவகுமார் சொன்னதையும் நானும் ஒத்துக்கிறேன். நமக்குன்னு இருக்கக்கூடிய சில அந்தரங்க ரகசியங்கள் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியமே கிடையாது, அது சொல்லணும்னு கிடையாது. நமக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா, நமக்குள்ளே ஒரு சில விஷயங்களை உள்ள வச்சுட்டு நம்ம அதை நினைச்சு நினைச்சு மகிழ்ச்சி அடைகிற சில விஷயங்கள் எல்லாம் கூட நமக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம். அதனால ரகசியம் என்பது அது ஒரு நல்ல விஷயம். எல்லார் மனதிலும் இருக்கும். கட்டாயம் ஒரு ரகசியம் கூட இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் நம்ம நிச்சயமா சொல்லியிருக்கவே மாட்டோம், அது உண்மை. ஆனா சில விஷயம் நமக்கு வேணும்னா தம்பட்டை அடிச்சு நல்லா அழகா சொல்லிடுவோம், அதுதான். அதனால ரகசியம் மிக சிறந்த ஒரு விஷயம். அது ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல் மூலம் இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்களை சொல்லி பலரும் சொன்னதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. குழந்தைங்கள்ட்ட இன்னைக்கு நம்ம ரகசியம் உண்மைதான். மாலதி அம்மா சொன்னதும் வசந்தி அம்மா சொன்னதும் ரொம்ப ரொம்ப உண்மை. நம்ம பெரியவங்க நல்லவங்களா ஒதுங்கிக்கிடணும், ரகசியத்தை அவங்கள்ட்ட கேட்கவே கூடாது. கேட்டா மாலதி அம்மா சொன்னது மாதிரி நம்ம மூஞ்சி உடப்பட்டு தான் நிக்கணும். அது எல்லாரும் வீட்லயும் இப்ப இருக்குது, சின்ன குழந்தைங்க முதல் அது இருக்குது. அந்த வகையில ரொம்ப நன்றி, ஒரு அருமையான கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு. மேடம் நீங்க சொன்னதுல ஒரு சின்ன சேஞ்ச், அதாவது லேடிஸ் வந்து சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்கன்றதுல ஒரு சின்ன சேஞ்ச். சொல்லுங்க. தனக்கு பர்சனலா விஷயம் சீக்ரெட்னா மெயின்டைன் பண்ணுவாங்க, அதத்தான் நான் சொன்னேன். வெளியில வேற யாருதுன்னா சீக்ரெட் வந்ததுன்னு வச்சுங்க அது போடும். அதுதான் நான் சொன்னேன், நமக்கு தனக்கு வேணும்னா சொல்ல மாட்டாங்கன்னு தான் சொன்னேன். அதுதான். அதே மாதிரி வசந்தி மேடம் கோல்டு வாங்கினா சொல்றதுல, சின்ன கோல்டு வாங்கினா சொல்லிடுவாங்க, நிறைய கோல்டு வாங்கினா சொல்ல மாட்டாங்க. இதுதான் விஷயம். இந்த மாதிரி ஒரு சில செய்திகள் சொல்றேன். அதாவது ஆல்பர்ட் ஐன்றது சரி, அப்ரஹாம் லிங்கன் இருந்தாரு, அவர் வந்து ஒரு கிக் பாக்ஸரா. நமக்கெல்லாம் அப்ரஹாம் லிங்கன் வந்து பிரசிடென்டா தான் தெரியும். அப்புறம் வந்து ஒரு கிக் பாக்ஸரா இருந்தாராம். 300 மேட்சஸ் விளையாடி இருக்காராம். அந்த 300 மேட்சஸ்ல ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காராம். ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காராம். அது ஒரு இது செய்தி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருந்தார் இல்லையா, இஸ்ரேல் முதல்ல பிரிஞ்சப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு தான் பிரசிடென்ட் பதவி கொடுக்கறதுக்கு அவரை கேட்டாங்களா, நீங்க பிரசிடென்ட் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு சயின்ஸ் தான் தெரியும், மக்களை தெரியாது, அதனால என்ன விட்டுருங்கட்டார் அவர். சரி சரி சரி. அதனால அவர் இல்லைன்னா அவர் பொலிட்டீஷியனா தெரிஞ்சிருப்பாரு. வாங்க அடுத்தது யாருன்னா பேசுறீங்களா? அமுதா மேடம் வாங்க, பேசுறீங்களா? வான்மதி மேடம், அமுதா மேடம், அமுதா மேடம் இருக்கீங்களா? வாங்க சார். இருக்கேன். உங்க சீக்ரெட் எல்லாம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். கேட்டுக்கிட்டே இருந்தேன், நல்ல சுவாரஸ்யமா இருந்தது பேச்சு. எத்தனை விதமான ரகசியங்கள் அப்படின்னா, இப்ப என்ன ரகசியம் நடக்குது அப்படின்னா, அடுத்த வேளை என்ன சமைக்க போறோங்கிறத சொல்லாமையே செஞ்சு வைக்கிற ரகசியம் எல்லாம் கூட இருக்கு. என்ன சமைக்க போறோம் அப்படின்னா அதை சொல்லக்கூடாதுன்னு மூடி வச்சு திடீர்னு அதை ரகசியமா சமைச்சு வைக்கிறது ஒரு பெரிய ரகசியம். ஆனா எனக்கெல்லாம் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதையுமே ரகசியமா வச்சுக்க தெரியறது இல்ல. இந்த வெளிச்சத்தோட எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு பேசிடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து எனக்கு இருக்குது. அதாவது சில விஷயங்களை வந்து சொல்லக்கூடாது, சில பேர் வந்து சொல்லிட்டு இதை நீங்க சொல்லாதீங்க அப்படின்னா அதை மறைச்சு வச்சுக்க முடியுது. ஆனா பெரும்பாலும் எல்லாத்தையும் சொல்லிடுறேனா, அது என்னத்துக்காக அப்படி சொல்றேன்னு தெரியல. சொல்லக்கூடாதுன்னு மனசுக்குள்ளார வச்சிருப்பேன், ஆனா கொஞ்சம் என்னோட நெருக்கமா பேசுனாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அது ஒரு பெரிய ஒரு கெட்ட பழக்கமா தான் எனக்கு அது இருக்குது. எனக்கு நல்லாவே புரியுது அது.
ஆனாலும் அதை என்னால தவிர்க்கவே முடியல. ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரகசியமா தான் இருக்காங்க. சின்ன சின்ன வேலைகளை கூட ரொம்ப ரகசியமா பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் கூட இப்படி கூட இருப்பாங்களான்னு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் சார். ரகசியத்தை பத்தி நீங்க காலையில சொல்லும் போது கூட நான் சொன்னேன் பாத்தீங்களா, ரகசியங்கிறது எப்படி சார் அது அப்படின்னு நான் கேட்டேன் பாத்தீங்களா. ஏன்னா எனக்கு இப்ப இந்த ரகசியங்களை பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் நான் சொல்றேன் பாருங்க. ஆச்சரியப்பட்ட ஒரு ரகசியம். எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்க பையனுக்கு அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பையன் யாரோ ஒருத்தரோட ரொம்ப பழக்கமா இருக்காரு அப்படிங்கறத சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், அதுல என்ன பண்றது, பரவாயில்ல, இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு, பேசாம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்னு. கல்யாணம் கூட பண்ணிருப்பாங்களோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது அப்படின்னாங்க. அப்படின்னா பரவாயில்ல, ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சுட்டு, இப்ப ஊரெல்லாம் அப்படிதான் பண்றாங்க. எப்பயாவது கல்யாணத்தை பண்ணிடுறாங்க, ரிசப்ஷனை மட்டும் வச்சு ஊர் பூரா இவன் தான், என்னோட பையன் தான், என் மருமக தான்னு சொல்லிடுறாங்க, பேசாம அதை பண்ணிடுங்களேன் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, அப்படியா, அப்படி கூட பண்ணிடலாமா, அதனால பரவாயில்லையான்னு ரொம்ப கவலைப்பட்டு கேட்டாங்க. பரவாயில்ல, நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் அந்த பையனை பார்க்கும்போது நான் சொன்னேன், எப்பா உங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, நான் சொல்லிட்டேன், கல்யாணம் ஆயிட்டா என்னன்னு எனக்கு கூட தெரியல, ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், இப்பதான் என்னோட ஒய்ஃபை நான் கைனகாலஜிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு வரேன், இப்ப 8 மாசம் அது அப்படின்னு சொல்றான். இந்த ரகசியத்தை எங்க போய் சொல்றது சார்? அப்படியே பயந்து போனோம் சார். அதை எங்க போய் சொல்றது, நீங்க சொல்லிட்டீங்களே. கேட்டுட்டு ஐயோ இத உங்க அம்மா அப்பா கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருக்கும், அவங்க எனக்கு ஏத்த மாதிரி இல்ல, நான் இத பண்றேன், படுறான் பாருங்க இப்ப ஒரு பாடு. அந்த மாதிரி யாரும் பட முடியாது. அவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பையன். அந்த பொண்ணோட அவ்வளவு கஷ்டம் புடுங்கி எடுக்குது சார். உட்கார விடாம, நிக்க விடாம, நடக்க விடாம. அந்த மாதிரி பார்க்கும்போது இவ்வளவு ரகசியமா வச்சிருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில கதை இந்த மாதிரி ஆயிட்ட அப்படின்னு இருக்குது. ஆனா என்னோட பேரன் ஏதாவது ரகசியம்னா என்கிட்ட தனியா சொல்லிட்டு ஓடி போயிடும். அது இவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கு. அது என்னைக்கு சொல்லாம இருக்குங்கிறது தெரியல. இப்ப வரைக்குமே மெதுவா சொல்லிட்டு போகுது. என் பையன் சொல்லுவான் சார் எல்லாமே. அவனோட பேங்க் அக்கௌண்ட், அவனோட ஷேர் மார்க்கெட், அந்த இதெல்லாம் சொல்லிட்டு போவான். என்கிட்டையும் சொல்லுவான், அவங்க அப்பா கிட்டையும் சொல்லுவான். அந்த மாதிரி என் பொண்ணும் சொல்லும் எல்லா விஷயங்களையும். ஆனா மற்ற இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு இன்னும் எந்த முகாந்திரமுமே இல்லை. ஆனா எல்லாமே உலகமே இப்ப ரகசியத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கு சார். அதான் நான் நினைக்கிறேன், என்னோட அனுபவத்துல அதுதான் தெரியுது. எல்லாமே அதிர்ச்சியா இருக்கு. ஒரு ரகசியம் வெளிப்படும் போது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. அந்த மாதிரி ரகசியங்களா இருக்குது. ஆமா சார். ரொம்ப மகிழ்ச்சி. வான்மதி மேடம் எதனா சொல்றீங்களா? சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரகசியம்னு சொன்ன உடனே சின்ன வயசுல ஒரு விளையாட்டு விளையாடுவோம் சார், அதான் ஞாபகம் வந்தது. அதாவது 10 பேர், ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரவுண்டா உட்காந்துக்குவோம். ஒருத்தர் ஒரு ரகசியத்தை பக்கத்துல இருக்கவங்க காதுல சொல்லுவாங்க. அவங்க பக்கத்துல அப்படியே அந்த ரவுண்டு முடிஞ்சு வரும்பொழுது என்ன சொன்னாங்கன்னு சொல்லும் போது சிரிப்பா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த சொல்லப்பட்ட ரகசியமே மாறி இருக்கும். சொன்னது ஒன்னா இருக்கும், 10வது ஆள் சொல்லும் போது வித்தியாசமா இருக்கும். ரெண்டுக்கும் தொடர்பே இல்லாம இருக்கும். அப்படிதான் நம்ம ரகசியத்தை யார்த்தையா சொல்லும் போது அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும் போது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டுதான் சொல்றாங்க. சொன்னதை சொன்ன மாதிரியே சொல்றது கிடையாது. அது அப்படியே மாறி மாறி நமக்கே வந்துடும். எனக்கு நான் ஸ்கூல்ல வேலை செய்யும் பொழுது ஆரம்ப காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல வேலை செஞ்சேன் சார்.
அப்ப அது 10th ஸ்டாண்டர்டுக்கு சென்டரா இருந்தது. எங்க சிஸ்டர் வந்து என்ன ஹெல்ப்புக்கு வச்சிருப்பாங்க, அந்த பேப்பரை கட்டுறதுக்கு தைக்கிறதுக்கு எல்லாம். அப்பெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வேற ஒரு சென்டருக்கு போகும். அத வந்து அந்த அட்ரஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல்னு போட்டு வந்திருக்கும். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எனக்கே 12:50க்கு தான் கொடுப்பாங்க. நான் தான் அந்த கவர் மேல எழுதுவேன். என் கையெழுத்து நல்லா இருக்கும்னு எழுத சொல்லுவாங்க. எழுதிட்டு அத வந்து கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த கொடுத்து அனுப்புவோம் பாருங்க பியூன், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போற வழியில உட்கார்ந்து அதை ஒரு இதுல காப்பி பண்ணிட்டு கொண்டு போய் சேர்க்கறது. இந்த அட்ரஸ் இது பிரைவேட் கேண்டிடேட்ஸ் எழுதுவாங்க. பிரைவேட் கேண்டிடேட்ஸ் கிட்ட எங்க போகுதுன்னு சொல்லிடுறது. அந்த காலத்துல எல்லாம் பேப்பர் ட்ரேசிங்னு ஒண்ணு உண்டு. பேப்பர் எந்த ஊருக்கு போதோ அவங்க செலவு பண்ணி போயாது என்ன பண்ணுவாங்க, மார்க்க டீச்சர்ஸோ எப்படியோ பாஸ் பண்ற வழிய பார்ப்பாங்க. இத வந்து நடந்திருக்குது. அப்படி அவ்வளோ கான்பிடென்ஷியலா இருந்தா ஏன் சார் இப்ப நீட் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வெளியே வருது, மாஸ் காப்பிங் எல்லாம் ஏன் நடக்குது? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து எனக்கு சொல்லணும்னு ஆசை என்னன்னாக்கா, எனக்கு வந்து ட்வின்ஸ். முதல்ல வந்து ஒரு பொண்ணு, ரெண்டாவது வந்து ட்வின்ஸ் பாய்ஸ். அப்ப ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான், ரிலேஷன் தான் ஸ்கேனிங்ல இருந்தாரு. எனக்கு தம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஸ்கேன் வந்து சொல்லக்கூடாது, என்ன குழந்தைன்றத சொல்லக்கூடாது. அது எங்களுக்கு சொல்லவும் இல்லை, குழந்தை நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ட்வின்ஸ்ன்றத மட்டும் சொன்னாரு. சரி, நான் வந்து அம்மாட்ட வந்து வெளியில வந்து சொன்னேன், அம்மா ட்வின்ஸ் தான். ஐயோ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதும்மா, சொன்னா வந்து கண்ணு போட்டுருவாங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மான்னு சொல்லி நான் யாருக்கிட்டையும் சொல்லல. அது விதின் 2 days 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த ஸ்கேன் பண்ண தம்பியே எங்க ரிலேஷன் ஒரு ஆள்கிட்ட சொல்லி, அவங்க வந்து எனக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லி, அப்புறம் வந்து கேக்குறேன், நீங்க ஸ்கேன் பண்ண போனியே என்னாச்சு? நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியா, என்ன குழந்தைன்னு? இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களே. இல்லையே, உனக்கு ட்வின்ஸ்ன்னு சொன்னாங்களே, உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்டா 2வது நாளே அந்த ரகசியம் போயிடுச்சு. எனக்கே ஒரே ஷாக்கிங். அதுக்கப்புறம் அது ரகசியமே கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்படிதான் இந்த உலகத்துல நம்ம எது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு உடனே வெளியே வந்துருது. அது ஒண்ணு. எனக்கு அமுதா மிஸ் கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். அமுதா மிஸ் யார் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. இந்த சிதம்பர ரகசியம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் சிதம்பரத்துக்கு போகும்போதெல்லாம் அதை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பேன். அதனால என்னால அது புரிஞ்சிக்க முடியல. அதை யாராவது தெரிஞ்சா சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் சார் எல்லாருக்குமே. அது எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா அது ரகசியம் கிடையாது மேடம். உண்மைதான். ஆனாலும் அது வேற ஒண்ணும் இல்ல மேடம். அது வந்து அந்த வெளியில் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான்ங்கிறதுக்கு அந்த இடத்த அப்படி காட்டுவாங்க. வேற ஒண்ணுமே இல்ல மேடம். ஒரு ரகசியமும் இல்லது. அங்க ஒண்ணுமே கிடையாது. ரகசியம்ன்றது சொல்றதுதான். நீங்க போய் கேட்டீங்கன்னா எங்க அங்க இருக்கிற யாரை எந்த குருக்களை கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, அதுதான். பாத்தீங்களா, பாத்துருங்க, சீக்கிரம் பாத்துருங்க, நான் ஸ்கிரீன் போட போறேன்னு அதுக்குள்ள போட்டுருவாங்க. நான் பார்க்கவே இல்லையேன்னு. அதுதான் ஒண்ணுமே இருக்காது. வெளிதான் மேடம். அது வெளி, சுத்த வெளி. அதாவது நம்ம அது வந்து சயின்ஸ் தான் மேடம். நம்முடைய ஆன்மா வந்து அந்த இது வந்து மேல போகும்போது சுத்த வெளின்னு ஒண்ணு மேல போகும். அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சுத்த வெளின்னு மேல, அந்த சுத்த வெளியை தான் அது காட்டுது. வேற ஒண்ணுமே கிடையாது. சயின்ஸ் தான். இப்ப சாருங்க நாராயணமூர்த்தி சார்லாம் இருக்கிறாரு, அவர் அந்த யோகா எல்லாம் அதுதான் வரும். சுத்த வெளின்னு ஒண்ணு ஹை, நம்முடைய தலையில இருந்து ஹை. அது போயாச்சுன்னா நம்ம சித்தர்கள், நம்ம தான் கடவுள், நம்ம தான் எல்லாமே. அதைத்தான் அங்க காட்டுறாங்க, வேற ஒண்ணு. அதுல சில நாட்கள்ல பழன்னு இந்த ஒரு இது தொங்க விட்டுருப்பாங்க, அதை காட்டுவாங்க. ராமசார கூப்பிடணும்னு சொல்றீங்களா? இல்ல சொல்லிட்டோமே. அதான் சார், இந்த கிரி படத்துல அதனாலதான் ராமசார கூப்பிடணும்னு சொல்றீங்களான்னு கேட்டேன்.
சார் இந்த கிரி படத்துல வடிவேல் வந்து அர்ஜுன்ட்ட வந்து நீ யாருக்கும் சொல்லாத 25 வருஷமா பூட்டி வச்ச ரகசியத்தை ஒட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாதன்னு ஜாலியா இருக்கும், அது சொல்லுவான். ரொம்ப ஜாலியா இருக்கும். தூங்கிடுவாங்க. காலையில ஒருத்த கதவை திட்டுவா, ஏப்பா இந்த மாதிரியாம என்ன ராத்திரி பூரா நம்மளோட தானே இருந்தான், நம்ம கூட தானே இருந்தா வெடி போச்சு. ஊரு பூரா தெரிஞ்சிருக்கு இந்த மேட்ரு, இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல சீன் அது உண்மையாவே. அந்த மாதிரி ரகசியம் கணேசன் ஏதோ சொல்ல வர்றாரு. அந்த மாதிரி ரகசியம் வேலையை விட்டு கேட்கற விஷயம் வராது போ அப்படிமா. சொல்லுங்க கணேசன். வணக்கம் சார். இந்த ரகசியம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இதுல என்னன்னா நிறைய விஷயம் நம்ம ரகசியமா வைக்கும் போதுதான் அதனுடைய அதை பத்தி ஒரு மேன்மையா தோணுதலும். அந்த ரகசியத்தை உடைச்சனாக்கா அது ஒண்ணுமே இருக்காது. இப்போ ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஐயப்பன் கோயில்ல வந்து எல்லாருமே ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ணாங்க. மகர ஜோதி தெரியுதுன்னு சொன்னார் சார் தூரத்துல. அது வந்து ரொம்ப நாளா அது வந்து திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு வால் நட்சத்திரம் வரும் அப்படி இப்படி நல்லா சொன்னாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. என்ன சொல்லிட்டேனாக்கா, அது என்னன்னு சொல்லி இது பண்ணாக்கா, அங்க வந்து இதுல நெருப்பு வச்சு எடுத்துன்னு வராங்க. அது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஹியூமன் மைண்ட் எப்படின்னா, ஸ்டில் அது தெரிஞ்சு போச்சு இது மனுஷன் தான் எடுத்துன்னு வராங்கன்னா. அப்போ கூட அந்த நம்பிக்கை இருக்குது பாத்தீங்களா, அந்த பிலீஃப் சிஸ்டம் ஃபார்ம் ஆனது எல்லாருக்கும் அந்த மகர ஜோதி தான் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப அதுல இருந்து அவங்க வெளியே வர முடியல. சோ அந்த ரகசியம் வந்து எப்படின்னா, ரகசியம் வந்து இருக்கிற வரைக்கும் அது எப்படி என்ன நினைச்சிருக்கிறோமோ அதான். அதுக்கப்புறம் அது உடஞ்சிட்டா கூட நம்ம அந்த ரகசியம் எப்படி நினைச்சோமோ அப்படிதான் இருப்போம், வர மாட்டோம். அது ஒரு ஹியூமன் இல்ல 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 அது வந்து இது வந்து ஒரு பக்தியோட கலந்த விஷயம். ஒரு கான்பிடென்ட், அதனால கண்டிஷன் ஆயிடுச்சு. அந்த கண்டிஷன்னால அது வந்து அதனால வந்து என்னதான் சொன்னாலும் அது ஒரு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது நம்பிக்கைக்குரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச உண்மைன்னா அந்த ஃபெய்த் பிலீஃப் சிஸ்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபெய்த் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்லைன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் சீக்கிரட்டுக்கும் ஈஸியா அதெல்லாம் வந்து பிரிச்சுடுவாங்க. ஆமா, அது ஒண்ணு. அப்புறமா வந்து இன்னும் இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் 2 பேர் இருக்காங்க சார், உங்களுக்கு தெரியும் எல்லாமே. இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்ன்றவன் நான் வந்து ஒண்ணு கூட வச்சுக்க மாட்டான், எல்லாத்தையும் சொல்றான். ஏன்னா ரொம்ப ரேரா வைக்கிறது. இன்ட்ரோவர்ட்ன்றப்பறம் உள்ள வச்சுப்பான், வச்சுக்கின்னு அதுல ஆம்பிவர்ட்னு ஒருத்தர் இருக்கான். சிலது மனசுல வச்சுப்பான், சிலதுல வந்து வெளியே விடுவான். அப்படிதான் அது நம்ம சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி சில நேரத்துல நம்ம ஆம்பிவர்ட்டா இருந்தா ஆகணும். அதான் வந்து வாழ்க்கைக்கு நல்லது. அதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ கணேசன், தேங்க்யூ வெரி மச். வாங்க வாங்க வசந்தி மேடம் பேசு. எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது பிரிட்டிஷ் ஏர்வேஸில் நான் வந்துட்டு இருக்கிறேன். இந்தியாவில் செக்இன் பண்ணியாச்சு சென்னை ஏர்போர்ட்டில் உக்காந்துருக்குறேன். அப்போ வந்து ஒரு லேடி வந்து என்கிட்ட வந்து நீங்கள் தானே வசந்தி ராமன்